ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்து கோயில்கள் என்றாலே அது வருமானத்திற்கு ஆனது என்பதை போன்ற அரசாங்கம் இணைத்து கொண்டு அவர்களுக்கு கட்டணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கம் இந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கட்டணங்கள் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து தர வேண்டும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடந்து கொள்வது ஏதோ அவருக்கு கீழே தான் எல்லா பக்தர்களும் இருக்கணும், அவர் நினைக்கிற மாதிரிதான் இந்து கோயில்கள்ல விதிகள், ஆகம விதிகள் நடக்கணும், அவர் நடந்து கொள்கிற நினைக்கிற மாதிரிதான் பக்தர்கள் எல்லோரும் அடிபணிந்து நடக்கணும்ன்ற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இன்னும் நீதிமன்றத்துல திருப்பரங்குன்றத்தை பற்றிய வழக்கு இருக்கிறது. அதனால வழக்காடு நீதி அரசர்களே அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு பேட்டி வச்சு என்ன சொல்றாருன்னா, ஒரு முறைதான் தீபம் ஏற்றப்படும், அது மற்றபடி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமையை யார் இவருக்கு கொடுத்தது? அதே மாதிரி அங்கே உள்ள பூசாரிகளே சொல்லியிருக்கிறார்கள், நாங்க சொல்லாததையும் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று. ஆக இன்று ஆன்மீகம், குறிப்பாக இந்து தர்மம் மிகப்பெரிய சவாலுக்குள்ளாகி இருக்கிறது. கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள், எங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற இடத்துல எல்லாம் எங்க மத நல்லிணக்கம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். மத நல்லிணக்கம் இருக்கிறதுனாலதான் அங்க மக்கள் அமைதியாக இருந்து பீகார் போன்று மறுபடியும் வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மத வேற்றுமையை ஏற்படுத்துவது நீங்க தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்து மக்களை வேறுமைப்படுத்தி பார்க்கவில்லை என்றால் ஏன் இந்து மக்களின் விழாக்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் உட்பட ஏன் வாழ்த்துக்கள் சொல்ல மறுக்கிறீர்கள்? அவர்களும் மனிதர்கள் தானே, நாங்க வேண்டி கேட்கல, ஆனா இது உங்களுக்கு கடமை என்பதை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக்கினது அவங்கதான். அனுமதி கொடுத்திருந்தால் அது அமைதியாக போயிருக்கும். ஒன்று. இன்னொன்று, இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான உரிமை தமிழகத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு என்ன வேணும்னு மக்களுக்கு தெரியும். நாம மக்களுக்கு தெரியும். உங்களோட கார்பரேஷன் சார்ந்த மேயர் 200 கோடி ஊழல் வழக்குல தனது பதவியை இழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மிக அசுத்தமான நகரம் என்று மதுரை பெயர் வாங்கி வந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதே நேரத்துல வந்தே பாரத் ரயில் நின்று செல்கிறது. எய்ம்ஸ் நிச்சயமாக வர இருக்கிறது. நீங்க யூபி அரசாங்கத்துல எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா? ஆனா இன்னைக்கு 150 கோடி ரூபாயில ராஜாஜி மருத்துவமனையில சிறப்பு மருத்துவ பிரிவு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால மதுரையை வஞ்சித்தது நீங்க தான். மதுரையை சார்ந்த அழகிரி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க, உங்க கட்சியை சார்ந்தவர்கள். என்ன அங்க கொண்டு வந்தீங்க? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மதுரையை பார்த்து ஏதோ வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். மதுரையின் வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு எந்த தார்மீக உரிமை இல்ல. 5 முறை ஆட்சிக்கு வந்த பிறகு மதுரை வளர்ச்சி பத்தி இன்னைக்கு நீங்க பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதனால இது ஆன்மீக பூமி என்பதை மறுபடியும் நிரூபிக்கப்பட்டு 2026 இது ஆன்மீக பூமி என்பது நிரூபிக்கப்படும். முருகன் பெயர் வச்சா முருகன் ஆயிட முடியாதுன்னு அப்புறம் நாங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். மரியாதைக்குரிய தம்பி முருகன் அவர்கள் ஒரு விளிம்பு நிலை குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசுகின்ற உரிமையை முழுமையாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் சமூக நீதியை பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு முருகனை நாங்க மத்திய அமைச்சர் ஆக்கி இருக்கிறோம். நீங்க துணை முதலமைச்சரா யார ஆக்கியிருக்கீங்க? உதயநிதியை தானே ஆக்கியிருக்கீங்க. அப்ப வாரிசு அரசியலை, மற்றவர்களுக்கான அங்கீகாரத்தை மறுத்து விட்டு நீங்க எப்படி சமூக நீதியை பற்றி பேச முடியும்? நீங்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கின்ற வரை நீங்கள் சமூக நீதியை பற்றி பேச முடியாது என்பது எனது கருத்து.